கேரளா ஸ்பெஷல் மோர் குழம்புங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காய் எதுவும் இல்லாத நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய மோர் குழம்புங்க. ஈஸியாக பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மோர் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தயிர் வாங்கியிருக்கேன். பாக்கெட் தயிர் தான். இது நல்ல ஒரு விஸ்க் வச்சு அடித்து எடுத்துக்கிடணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துக்கினா உங்களுக்கு கட்டி எதுவும் இருக்காது. நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க மோர் நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரியே அடித்து முடிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்து நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கிடணும். நல்லா புளிக்காத மோரை எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, இஞ்சி பொடிசாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக பூண்டுங்க பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் மோர் குழம்பு. சின்ன வெங்காயம் ஒரு 2-3 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தாளசத்தில் போட்டிங்கன்னா மோர் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை மிளகா ஒரு 3 மிளகாவை நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன்னா காரம் இருக்காது. அப்புறமா 3 வர மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். காய் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க. இன்னும் மோர் குழம்பு டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு முறை வச்சு பாருங்கங்க. மறுபடியும் மோர் குழம்பு வைக்க சொல்லுவாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ மோரை ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அட்டகாசமான மோர் குழம்பு ரெடி. எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. லேசாக சூடானோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். மோர் தெரிஞ்சிரும் இல்லையா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். டெய்லி வீடியோ வரும் பாருங்கள். சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.